ஓம் நமோ நாராயணாய நமக. அன்புடன் வணக்கம் நண்பர்களே. தேர்தல் அறிக்கை என்னும் தேர்தல் வலை அது ரொம்ப கவலை. ஏங்க, நாட்டில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது, 1 லட்சம் கோடி ரூபா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணக்கட்டையில் இந்த திமுக, அதிமுக, இந்த தமிழக வெற்றி கழகம், தாவேக்கான்னு சொல்கிற இந்த விஜய் இவங்க கொடுக்குற தேர்தல் அறிக்கை எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பார்த்தீங்களா? நாசமாக போச்சுங்க ஐயா. முட்டாள்தனமான அறிக்கை. நம்ம தலைவர்களை பார்த்து முட்டாள்கள்னு சொல்லிக்க நான் ரொம்ப வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன் ஐயா. ஐயா, இந்த ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இப்போ யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு. நீ என்ன லட்சணக்கட்டையில் 6 சிலிண்டர் கொடுப்ப விஜய்? கிழிஞ்சது பொழப்பு. அப்புறம் திமுகக்காரங்க 1000 ரூபா மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்தா நீ 2500 தர்றேங்கிற. எடப்பாடியார் 2000 தர்றேன்றாரு. எடப்பாடியார்னா குடும்பத்துக்கு 10,000 தர்றேன்றாரு. அப்புறம் கரும்பு, எண்ணெய், இந்த 1 லிட்டர் எண்ணெய், பருப்பு இதெல்லாம் இலவசமாக தர்றேன்றாரு. அது கூட பாராட்டலாம். ஆனால் குடும்பத்துக்கு 10,000 தர்றேன்றாரு. ஆண்களுக்கு இலவசன்றார் நகர பேருந்து எடப்பாடியார் அவர்கள். எப்படி அப்புறம் ஃப்ரீயாக கண்டக்டர் டிரைவருக்கு எப்படி சம்பளம் தருவீங்க? பெட்ரோல் டீசல் எப்படி பண்ணுவீங்க? அப்புறம் நம்ம விஜய் தாய்மாமன் சீர்வரிசை, அண்ணன் சீர்வரிசை, அவங்க மண்ணாங்கட்டி இதெல்லாம் போட்டுக்கிட்டு கேவலமா இல்லையா, அசிங்கமாக இல்லையா? ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய தேர்தல் அறிக்கைகளை கொடுக்குறீங்க. என்னையா இலவசம்? இன்றைக்கி கொடுத்து போட்டு நாளைக்கு விலைவாசியை ஏற்றுவீங்க. அரிசி பருப்பு, துவரம் பருப்பு, கோதுமை, பாமாயில் எல்லாம் கடையில் பார்த்திங்கன்னா விலை ஏறிடும். எக்கச்சக்கமாக துணிக்கடையில் விலை ஏறிடும். பிச்சை எடுக்கணுமா எல்லாரும் நாட்டில்? நாசமாக போகணுமா ஐயா? அசிங்கமாக கேவலமாக இல்லையா? இது முட்டாள்தனமாக இல்லையா? நல்ல விலைவாசியை கட்டுக்குள்ள வைக்கணும், வேளாண்மையை பெருக்கணும், இந்த எண்ணமெல்லாம் கிடையாது. குடிக்கணுன்ற எண்ணத்தை உருவாக்கி விட்டு மக்களை வேலைக்கு செல்லணுன்ற எண்ணம் இல்லாமல் சோம்பேறிகளாக்கி கேவலமாக இருக்குது. ரொம்ப கன்றாவியாக இருக்குது. 10 லட்சம் கோடி ரூபா கடனில் இருக்குது தமிழ்நாடு. 1 லட்சம் கோடி வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். என்ன லட்சணக்கட்டையில் தேர்தல் அறிக்கை? ஒரு மண்ணாங்கட்டி ஏதாவது உருப்படியாக இருக்கா? எல்லாம் இலவசம் சோம்பேறியாக்கி வேலைக்கு போட முடியும். அது பேசாமல் ஆளுக்கு 15,000 ரூபா சம்பளம் போட்டு விட்ருங்க போங்க. பேசாமல் ஒவ்வொருத்தனுக்கும் 15,000 சம்பளம் போட்டுவிடுங்க. சோறு திங்கிறதுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுங்க. முடியுமா உங்களால்? சாராய கடையை சாராயத்தை குறைக்க முடியல. கல்வி தொழிற்சாலை மற்ற தொழில்களை ஒழுங்காக செய்ய முடியல. என்ன தேர்தல் அறிக்கை கொடுக்குறீங்க? கேவலமலை, அசிங்கமலையா? இந்த திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் 3 பேர்த்தையும் தான் கேட்குறாங்க. அசிங்கமா இல்லையா? நாம் தமிழர் சீமான் அவர்கள் நல்லா ஒதுங்கிட்டார். தேர்தல் அறிக்கைகள்லாம் இப்படியெல்லாம் தரல. அதை சிந்திப்பீர் மக்களே, செயல்படுவோம். நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிப்போம். வாழ்த்துக்கள்.